வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இ குமிங்ஸ் எழுதின த கேம்பிரிட்ஜ் லேடீஸ் ஹூ லிவ் இன் ஃபர்னிஷ்ட் சோல்ஸ் இந்த போமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. அதாவது குமிங்ஸ் இந்த போயமுக்கு தலைப்பு எழுதலை, அதனால் இந்த போமுடைய முதல் வரியே இந்த போமுடைய தலைப்பை எடுத்துக்கிட்டாங்க. இது த கேம்பிரிட்ஜ் லேடீஸ் ஹூ லிவ் இன் ஃபர்னிஷ்ட் சோல்ஸ். ஃபர்னிஷ்ட் சோல்ஸ்னால் இப்போ ஃபர்னிஷ்ட் ஹவுஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது எல்லாமே இருக்கும் அந்த வீட்டில். நம்ம எதையும் வாங்கின்னு போகணுன்னு அவசியம் இல்லை. டிவி இருக்கும், சமையல் ரூமில் அடுப்பு, அப்புறம் ஏசி, கட்டில், சோஃபா, நாற்காலி எல்லாமே இருக்கும். நம்ம எதுவுமே நம்ம தனியாக வாங்கின்னு போல். அந்த மாதிரி இவங்களது ஃபர்னிஷ்ட் சோல்ஸ்னால் இவங்களுக்கு தேவையானது எல்லாம் கிடைச்ச ஒரு திருப்தியில் வாழக்கூடிய பெண்கள்ன்ற அர்த்தத்தில் தான் இவர் இதை சொல்லியிருக்காரு. இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சோஷியல் கிளாஸஸ், இந்த பணக்கார தட்டு பெண்கள்லாம் எப்படி இருக்காங்க, மேல் வர்க்கம்ன்றோம் இல்லையா, அவங்களாம் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய இக்னோரன்ஸ், அதாவது அவங்களுடைய அறியாமை அண்ட் ரியாலிட்டி, ஆனால் உண்மையில் எப்படி இருக்குது, அதாவது அவங்க அவங்களை சுற்றி இருக்கிற உலகத்தை பற்றி தெரிஞ்சிக்காமலே வாழறாங்க. அந்த வாழ்க்கையே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றாரு. அதே சமயத்தில் இவங்க எப்படின்னா எப்போதுமே ஏதாவது ஒரு கதையை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. கதைனா சினிமா கதை இல்லை, யாரை பற்றியாவது ஒரு கதை, அதை பற்றி தான், ஒரு காசிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். அதே சமயத்தில் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இந்த மாதிரியான ஒரு ஸ்கேண்டலுக்கு, நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கன்றது உண்மையான விஷயம் இல்லாமல் யார் வீட்டில் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு கிசுகிசுப்புன்றோம்ல அந்த மாதிரி இருக்காங்களே தவிர உண்மையான உலகத்தை பற்றியே அவங்க வருத்தப்படாமல் கவலைப்படாமல் தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க அப்படின்றாரு. இப்போது இவங்கள பற்றியெல்லாம் நான் கிரிட்டிசைஸ் பண்ணாமல் என்னால் இருக்க முடியல. ஏன்னா இவங்களோட வாழ்க்கையை பார்த்தாலே எனக்கு இது 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 இந்த நடைமுறை சரியில்லை, இப்படி இருக்கக்கூடாதுன்ற எண்ணம் தான் தோணுது. அந்த மாதிரி இந்த பெண்களை பார்க்கும்போது எனக்கு கிரிட்டிசைஸ் பண்ணணும் தான் தோணுதுன்னு சொல்கிறாரு. முதல்ல இவங்களை எப்படி இருக்காங்கன்னு சொல்கிறாரு. அவங்க நிஜமாக பார்த்தா உண்மையான அழகு இல்லை. இந்த உண்மையான அழகு இல்லைன்றது அவங்களோட புற அழகாகவும் இருக்கலாம், அக அழகாகவும் இருக்கலாம். ஆனால் அவங்களாம் நல்ல வசதியான ஒரு வாழ்க்கையை வாழறாங்க. அதே சமயத்தில் அவங்க அறியாமையை பற்றி அவங்க வருத்தப்படவே இல்லை, அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க. இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியலையே, நான் தெரிஞ்சுக்காமல் இருந்துட்டேனே அப்படின்றத பற்றி அவங்க வருத்தப்படவே இல்லை. அதே சமயத்தில் அவங்களுடைய மென்டல் கெப்பாசிட்டின்றோம் இல்லையா, அதாவது அவங்கள சுற்றி இருக்கிற உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னே இல்லை, அவங்கன்னு ஒரு உலகத்தில் இருக்காங்க. அந்த உலகத்தை இவர் சோஷியல் பபிள்ன்றாரு. சோஷியல் பபிள்னால் என்ன அர்த்தம்னா, எப்போன்னா அது வெடித்து செதறிடும். அதாவது ஒரு சோப்பில் நம்ம ஒரு பபிள் பண்ணி விடுவோம் இல்லையா, அது டொப்புன்னு ஒரு கொஞ்ச நேரத்தில் வெடிச்சிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சோஷியல் இதில் தான் அவங்க இருக்காங்க. எந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் அது கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். எதை பற்றி அவங்க தெரிஞ்சினாலும் அவங்க மனசில் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். தேவே மாஸ்க் எல்லாமே வேஷம் போடுறாங்க. அதே சமயத்தில் அவங்க சமுதாயத்தை பற்றி அக்கறைப்படுற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு இருக்காங்க. அது எப்போனா அடுத்த ஒரு ரீசன் வர இருக்கும். இப்போ ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா உடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி அவங்க ரொம்ப கவலைப்படுற மாதிரியும் அதுக்காக அவங்க ஏதோ செய்கிற மாதிரியும் பேசுகிறாங்க. அடுத்த விஷயம் வந்தோடனே இந்த விஷயத்தை போட்டுட்டு அந்த விஷயத்துக்கு அவங்க போயிடுறாங்க. இப்படிப்பட்ட பெண்கள் எப்படின்னா, நிலாவே அவங்க தலையில் விழுந்தால் கூட அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அதை பற்றி வருத்தப்படவும் தேவையில்லை அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுடைய வசதி வாய்ப்புகள் அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் உலகத்துக்கே எது ஆனாலும் சரி, நம்ம வசதியாக இருக்கோம், நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்குது அப்படின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய பெண்கள் இவங்க அப்படின்றாரு. அது மாத்திரம் இல்லாமல் இந்த பெண்கள் எப்படின்னா ஒழுங்காக சர்ச்சுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அதுவும் அவங்களோட சொசைட்டியில் அக்செப்ட் பண்ணுற ஒரு நார்ம்ஸ், அதெல்லாம் பண்ணணும். சண்டேனா சர்ச் போயிடணும் அப்படின்றது. இந்த மாதிரி ரெகுலராக சர்ச் போகிறதுனாலேயே கடவுளுடைய ஆசீர்வாதம் ஃபுல்லாக தனக்கு கிடைக்கிறதாலும் அதனால் நம்ம ரொம்ப நல்லவங்கன்றதும் இவங்களோட அபிப்பிராயம். இதில் இவர் பார்க்குறது இன்னொன்று என்னென்னா, இவங்களுடைய பெண்களும் அவங்களுடைய மகள்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இவங்கள மாதிரியே தான் வளர்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் கொஞ்ச நாள் இவங்களும் அவங்க அம்மா மாதிரியே அன்இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஸ்பிரிட்லெஸ்ஸாகவும் இருப்பாங்க. அதாவது சுவாரஸ்யமற்றவர்களாகவும் அதே மாதிரி இதயம் இல்லாதவங்களும் இருப்பாங்க. ஏன்னா இவங்களும் மற்றவங்கள பற்றி பேசுகிறது, ஒரு வெளிப்படையாக வெளியில் மாத்திரம் ஏதோ ஒன்று ஒரு வாழ்க்கையை வாழறது, உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்கும் வெளியில் இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறது, சுற்றி இருக்கிற உலகத்தை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது, ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு செயற்கையான உலகத்திலேயே வாழறதுன்ற மாதிரி தான் அவங்களும் இருக்க போகிறாங்க அப்படின்றாரு. இந்த விமன் எல்லாம் கிரைஸ்ட் லாங்ஃபெல்லோ 2 பேருமே இப்போ இல்லை, அவங்களெல்லாம் நம்புவாங்க. ஆனால் இப்போ அவங்கள சுற்றி இருக்கிற உலகம் அவங்கள அட்ராக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இவங்க எப்படின்னா வெறும் பார்ட்டிக்கு போகிறது, ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுறது, அவங்கள சுற்றி இருக்கிறவங்க பற்றிலாம் ரொம்ப கவலைப்படுற மாதிரி நடிக்கிறது, இதெல்லாம் தான் அவங்களுக்கு இருக்குது.
ஆனால் உண்மையில் பார்த்தா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல இந்த உலகத்தை பற்றி. அதாவது இப்போ உலகத்தில் ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா உடனே அதை பற்றி இவங்களும் ரொம்ப கவலைப்படுற மாதிரிலாம் இருப்பாங்க. ஆனால் அது வந்து எல்லாரும் வந்து அதை பற்றி பேசுறதுனால இவங்களும் பேசுகிறாங்க, தானும் அதில் ஒரு பங்காக இருக்கிற மாதிரி காமிச்சிப்பாங்க. ஆனால் அது வெறும் கொஞ்ச நேரத்துக்கு தான். அடுத்த காசு வந்தோன்னே இதை விட்டுட்டு அதுக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஸ்கேண்டல்ஸ்னால் அவங்களுடைய குரூப்பில் இருக்கிறவங்களதுல ஏதாவது ஒன்று நடக்குதா அப்படின்னு. அதே சமயத்தில் அடுத்த ஸ்கேண்டல் எப்போ நடக்கும் அப்படின்றது பற்றி தான். இப்போ இவங்களுக்கும் தொடர்பு இல்லை, இவங்க இது வீட்டில் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறது தான். அவங்க எல்லாருமே நடிக்கிறாங்க. ஏன்னா நடித்தாதான் அவங்களால அந்த குரூப்பில் வந்து ஒருத்தங்களாக இருக்க முடியும். எப்போதுமே காசிப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, புறம் பேசுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இந்த மாதிரி பெண்களோட தலையிலேயே வந்து நிலா விழுந்தா கூட அதை பற்றி இவங்க அசர மாட்டாங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. வாங்க போமில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கவிதைக்கு அவர் தலைப்பு கொடுக்காதனால முதல் வரியே தலைப்பாயிடுச்சு. த கேம்பிரிட்ஜ் லேடிஸ் ஹூ லிவ் இன் ஃபர்னிஷ்ட் சோல்ஸ். எல்லாமே தேவையானதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சோலில் வாழ்கிற கேம்பிரிட்ஜ் லேடிஸ் ஆர் அன்பியூட்டிஃபுல். இந்த அன்பியூட்டிஃபுல்ன்றது அவங்களுடைய புற அழகாகவும் இருக்கலாம், இல்லை அழகாகவும் இருக்கலாம். அண்ட் ஹாவ் கம்ஃபர்டபுள் மைண்ட்ஸ். அவங்க மனசு மாத்திரம் அப்படியே கம்ஃபர்டபுளாக இருக்கவங்க, எதை பற்றியும் கவலை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆல்சோ வித் சர்ச்சஸ் ப்ரொட்டஸ்டன்ட் பிளெஸிங்ஸ் டாட்டர்ஸ் அன்சென்டட் ஷேப்லெஸ் ஸ்பிரிட்டட். அதாவது ஏன்னா அவங்க வந்து வாரம் வாரம் சர்ச்சுக்கு போயிடுறதுனால கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்குன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்குலாம் அவங்கள மாதிரியே இருக்கக்கூடிய மகள்கள் இருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் அன்சென்டட் ஷேப்லெஸ் ஸ்பிரிட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தே பிலீவ் இன் கிரைஸ்ட் அண்ட் லாங் ஃபெல்லோ போத் டெட். அவங்க வந்து கிரைஸ்டும் நம்புவாங்க, லாங் ஃபெல்லோ ரொம்ப நம்புவாங்க. 2 பேருமே இறந்துட்டாரு. ஆர் இன்வேரியபிளி இன்ட்ரெஸ்டட் இன் ஸோ மெனி திங்ஸ். அவங்களுக்கு வந்து எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி காமிச்சிப்பாங்க. At the present writing, one still finds delighted fingers knitting for the it poles. இப்போ வந்து அவங்களுக்கு என்னென்னா போல்ஸில் இருக்கிறவங்களுக்காக நெட்டிங் பண்ணி அனுப்புறது தான். நீ சரியா, நான் சரியா, நானும் தான் நிறைய செய்கிறேன் அப்படின்னு காமிச்சிக்கிறது தான். Perhaps while permanent faces coyly brandy scandals of Mrs. N and Professor D. ஆனால் இதெல்லாம் வெளியில் தான். நானும் பண்ணுறேன், நீ செய்கிறியா, நானும் செய்கிறேன், உன்னோட அதிகமாக செய்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிக்கிறது. ஆனால் உண்மையான முகம் என்னென்னா மிஸ்ஸஸ் என்னுக்கும் ப்ரொஃபஸர் டிக்கும் என்ன நடந்தது அப்படின்றத பேசுகிறது தான் அவங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. The Cambridge ladies do not care above Cambridge if sometimes in its box of sky lavender and cornerless the moon rattles like a fragment of angry candy. ஆனால் உண்மையில் பார்க்க போனால் இந்த பெண்கள் அவங்க தலைக்கு மேலேயே நிலா வந்து இறங்கினா கூட அதை பற்றி தெரிஞ்சுக்கவும் மாட்டாங்க, அக்கறைப்படவும் மாட்டாங்க. இவங்களுக்கு வேண்டியதெல்லாம் மற்றவங்கள பற்றி புறம் பேசுகிறது, அவங்க நாளை கழிக்கிறது, அந்த சொசைட்டிக்குள்ளே ஃபிட் ஆகிறதுக்கு என்ன காசிப் வேணும்னா எனக்கு இந்த விஷயம் தெரியுமே அப்படின்னு காமிச்சிக்கிறது தான் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சொல்லி இந்த போம் முடிச்சிருக்காரு. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான போயம். ஏன்னா வந்து அவர் கிளியராக சொல்கிறாரு, இவங்க மட்டும் இல்லை, இவங்க பொண்ணுங்களும் வந்து இவங்கள மாதிரியே தான் அடுத்து ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றது. அதாவது எப்படி அடுத்த சமுதாயத்தையும் இவங்க வந்து இந்த மாதிரி தயார் பண்ணின்னு போனால் உலகம் எப்படி இருக்கும், இவங்களுடைய வாழ்க்கை தரமும் எப்படி இருக்கும்ன்றது தான் இவர் இதில் சொல்லியிருக்காரு. எப்படி வந்து தன்னை சுற்றி இருக்கிற உலகமே தெரியாமல் இந்த பெண்கள், இவங்களுக்கு வசதிகள் இருக்கிறதுனால, இவங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கிறதுனால எப்படி வந்து மற்றவங்களை பற்றி ஒரு கவலையே இல்லாமல் இவங்க இருக்காங்கன்றது தான் இதில் அவர் முக்கியமாக சொல்ல வந்தது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.